விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 25/3/2026 புதன்கிழமை பகல் 1:50 மணி வரை வளர்பிறை சப்தமி திதியும் மாலை 5:33 மணி வரை மிருகஸ்ரேஷ நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கால்நடை விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், ஆன்மீக தொடர்புடைய செயல்பாடுகளை மேற்கொள்ள உகந்த தினம், மருத்துவம் சார்ந்த பணிகளை துவங்குவதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அஷ்டமி என்ற முறையில் பைரவரை வழிபட சகலவிதமான கர்ம வினைகளும் நீங்கி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் இது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லக்னத்தோடு ராகு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரக தொடர்புகள் இருப்பது எது போன்றதொரு சூழலை ஏற்படுத்தும். சம்பந்தப்பட்ட ஜாதகரை மிகப்பெரிய அளவில் பலவீனம் உள்ளவராகவும் தயக்கம் உள்ளவராகவும், எதற்குமே நாம் உதவ மாட்டோம் என்று மிகப்பெரிய அளவில் உங்களை நீங்களாகவே புலம்பி தவிக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவது, குறிப்பாக அதிகப்படியான கோபம், சோம்பல், இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு என்னென்ன குணங்கள் தேவையில்லையோ அது அனைத்தும் நிறைந்த நபராக மேற்சொன்ன ஜாதகர் இருப்பார் என்ற முறையில் முக்கூட்டு பாவர்களான சனி, ராகு, செவ்வாய், லக்னம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தையும் பிரதிபலிக்கின்ற அந்த முதல் பாவகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம் அனைவராலும் புறந்தள்ளப்படுகின்ற வகையில் இருப்போம். நம் அனைவராலும் மதிக்கத்தக்க வகையில் நிச்சயமாக இருக்க மாட்டோம். அப்படிங்கிறது தான் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதி அமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி என்பர்களே, இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு உறுதியான ஒரு நடைமுறையோடு இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக எளிமையாக பூர்த்தி செய்து அனைவரையும் மகிழ்விக்கின்ற வண்ணம் சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் மேசராசி என்பவர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக மேன்மை நிறைந்த நாள் என்று மேசத்துக்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். நீங்கள் திட்டமிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் மிக சரியாக நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். வலுப்பெற்ற ராசிநாதன், அதாவது ராசிநாதன் செவ்வாய் குருவின் தொடர்போடு திக்பலத்திற்கு மிக அருகில் இருப்பதும், ராசியின் அதிமுக்கிய யோகர்களான குருவும் சந்திரனும் அபாரமாக நல்ல விதமான முறையில் சஞ்சரிப்பதுமான சூழல்ல நினைத்ததை சாதிக்கின்ற வாய்ப்புகள், வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள், நிதி மேலாண்மை சிறப்படைவது, சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிப்பது என உயர்வான நிலைகள் ஏற்படக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். குறிப்பாக எல்லா வகையிலுமே வெற்றியையும் மேம்பட்ட சூழல்களையும் முழுமையாகவும் நிறைவாகவும் பெற இருக்கிறீர்கள். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். மனம் தெளிவாக இருக்கும். குழப்பமான சூழல்கள் விலகும். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் உண்டு. இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளால் ஆதாயம் உண்டு. எதிர்பாராத சில உதவிகள் சரியான நேரத்தில் உறுதியான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் குலதெய்வ அனுகிரகமும் தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் பொறுத்தவரை வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்படுவதற்கான தன்மைகள் உண்டு. தொழில்துறையினருக்கு ஆதாயமான சூழல் உண்டு. உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு மதிக்கப்படுகின்ற தன்மைகள் உண்டு. மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவருக்குமான உகந்ததானதொரு திருப்திகரமான நல்ல பலன்கள் முழுமையாக நடக்கக்கூடிய தினமாக
மேசத்திற்கு இன்றைய தினம் சுகம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்பட போகிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது? முக்கியமாக கிரகங்கள் எல்லாம் வலிமை பெற்றிருக்கிறது. ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார். பலவீனமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். கூடுதலாக தனஸ்தானத்தில் குருச்சந்திரன் அமர்ந்து 8ஆம் இடத்தை மிக அற்புதமாக தொடர்பு கொள்கிறார்கள். மேம்பட்டதொரு சூழலில் வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தில் அமோகமான அனுகூலமான நல்லதொரு சூழல்கள் வெளிப்படக்கூடிய தினமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உயர்வுகளும் உற்சாகமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். எதிர்பாராத தனவரவு உண்டு. பொருளாதார சங்கடங்கள் விலகும். கவலைகள் ஏற்பட்டு விலகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனம் தேவை. கோர்ட் கேசு வம்பு வழக்குகள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் சிறப்பான முறையில் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவதால் மேம்பட்ட தன்மைகள் ஏற்படும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் உருவாகும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் அனுகூலமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் பணிகளை செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கி விடுவீர்கள். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நிம்மதி உருவாகும். குடும்ப உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகள் வருகையால் வீட்டில் சந்தோஷம் நீடிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இணைய வழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக தந்தை வழி உறவுகளால் ஆதாயமான தன்மைகள் ஏற்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமண விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய முயற்சிகள் முழுமையாக பலன் தருகிற தினமாகவும் ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சாதகமான தன்மைகள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் மதிப்பு மிகுந்ததான சூழலை உணர்கின்ற வகையில் இன்றைய நாளின் செயல்பாடுகள் மேம்பட்டதானதொரு சூழலை கொடுக்கின்ற வகையில் ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு இருக்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான கிரக வலிமைகள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? இயல்பை விட மேம்பட்டதான தன்மையோடு எதிர்பார்ப்புகளை எல்லாம் மிக சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் குருச்சந்திர யோகத்தோடு இன்றைய தினம் ராசி பலபலா என உயர்வான நிலையில் இருக்கிறது. எல்லோராலும் விரும்பப்பட மதிக்கப்பட இருக்கிறீர்கள். குறிப்பாக கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் நல்லவிதமாக முடிவை எட்டும். எல்லோராலும் எல்லா நிலைகளிலும் மிக சிறப்பான முறையில் நீங்கள் மதிக்கப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கடன் தொந்தரவுகள் விலகும். கஷ்டமில்லாத சுக வாழ்வு வாழ்வதற்கான புதிய சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஊன் உறக்கமின்றி இன்றைய தினம் சற்று கடுமையாக உழைத்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கொடுக்கல் வாங்கல்ல அனுகூலம் உண்டு. குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்றிருக்கிறது. எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். குறிப்பாக செய்தொழிலில் நல்லதொரு முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். மேலதிகாரிகளால் உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. உறவுகள் நட்புகள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் நிறைவான முறையில் உண்டு. பெண்மணிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை.
கலைத்துறை அன்பர்களுக்கு சீரான முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக மேம்பட்ட நிலையில் பூர்த்தியாகின்ற தினமாக மிதுனத்திற்கு உயர்வுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கூடுதல் கவனத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்பட்டு உங்களால் முடிந்த அனைத்து காரியங்களிலும் உறுதியான நிறைவானதொரு நல்ல வெற்றியை மேம்பட்டதொரு சூழலில் பெற இருக்கிறீர்கள். ராசிநாதன் 12இல் மறைந்திருப்பதால் சுபவிரய செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். நிதி நிர்வாகத்தில் கவனமாக இருங்கள். குறிப்பாக இன்சூரன்ஸ், காப்பீடு போன்ற துறை அமைப்பில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்பினருக்கு ஆதாயம் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் உண்டு. கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமான சூழலை கொடுக்கும். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட், விசா எடுப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உங்களால் முடிந்த அளவு அனைவருக்கும் எல்லாவிதமான உதவிகளையும் செய்வீர்கள். இனிமையாக பேசி நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் அதிக பாசத்தோடு செயல்படுவீர்கள். சுப செலவு தவிர்க்க இயலாததாக இருந்தாலும் தனவரவும் நல்ல விதமான முறையில் இருக்கும். புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்வது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டு விலகும். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை மேம்படும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் பொழுதும் அதிக கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். அலுவலக வேலைகளால் அலைச்சல்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் டென்ஷன் ஏற்படுத்துவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி செயல்படுவது நன்மையை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் உற்சாகத்தை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த வேலையையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகள் பலனளிக்கும். மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து செல்வது, அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிக்கல்கள் எதுவும் இல்லாத நாளாக அனைத்தையும் மிக எதிர்பார்ப்போடு உறுதியாக நின்று வெற்றிகரமான சில முடிவுகளை மேற்கொண்டு அனைவராலும் புகழப்படுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். முக்கியமான கிரகங்களான குரு, சந்திரன், செவ்வாய் போன்ற ராசியின் யோகர்கள் வலுப்பெற்று சஞ்சரிப்பதும், ராசிநாதன் மறைந்திருந்தாலும் வலிமையாக சஞ்சரிப்பதுமான சூழல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிற சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைவான மேம்பட்டதொரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. எந்த ஒரு காரியத்தையும் மிக திறமையாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். எல்லோராலும் நேசிக்கப்படுவீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். தேவையற்ற மனசஞ்சலம் நீங்கும். எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. எதிர்பாராத பண தேவைகள் உருவாகலாம். வெளியூரில் இருந்து வரும் தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் இருந்து வந்த வீண் இடையூறுகள் ஏற்பட்டு பின்பு விலகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் மேம்படும். கணவர் மனைவிக்கிடையே நல்லுறவு உறுதியாகும். குடும்ப உறவுகள் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கடன் சார்ந்த விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை தரும். பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு பின்பு விலகும்.
கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாளாக சிம்மத்திற்கு அன்பும் ஆதரவும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக வல்லமைகள் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எதிர்ப்புகள் அனைத்தும் விலகுகிற, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். லாபாதிபதி மிக அபௌரமாக சஞ்சரிக்கிறார், அபாரமான யோகத்தை தருகிறார். 10ல் சந்திரன் வளர்பிறை நிலையில் குருவோடு இணைந்து குருச்சந்திர யோகத்தில் மேம்பட்ட சூழலோடு நிறைவான முறையில் சஞ்சரிக்கிறார். மனோதைரியம், எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் அதிகம் இன்றைய தினம் இருக்கும். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். வீண் கவலைகள் விலகும். திரவ சம்பந்தமான பொருட்கள், வெள்ளை நிறம், பால், பழம், காய்கறி, ஜூஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற கன்னிராசி என்பவர்கள் நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கிற அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் உருவாகும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலம் சில உதவிகளை எதிர்பார்ப்பீர்கள். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகள் அலைச்சல்கள் இருக்கும். பணியிடங்களில் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. கொடுத்த வேலைக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கூடுமானவரை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் வித்தியாசமான அணுகுமுறைகளோடு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். பெண்மணிகளுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலனளிக்கும். அரசியலில் உள்ளவர்கள் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உடனடியாக விலகக்கூடிய நாளாகவும் ஆசை மேம்படுகின்ற தினமாகவும் கன்னிக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, எந்த விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் உற்சாகத்தோடு மதிப்பு மிகுந்த தன்மையோடும் செயலாற்றி பெரிய அளவில் அனுகூலத்தை மிக மேம்பட்ட நிலையில் விரைவாக பெறக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். துன்பங்கள் விலகும், மகிழ்ச்சி மேம்படும், மாறுபட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். ராசியை குரு பார்ப்பதும் அதுவும் வளர்பிறை சந்திரனோடு இணைந்து பார்ப்பதும் வெற்றிகரமான தன்மைகளை கொடுக்கும். 9ஆம் பாவகம் பொலிவு பெற்று விளங்குவதால பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்கு மதிப்பு மரியாதையும் மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக முடியாமல் தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். அனைவரிடமும் பக்குவமாகவும் பதமாகவும் நடந்து கொள்வதும் முன் கோபத்தை முழுமையாக தவிர்த்து கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அனுகூலங்களும் உருவாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சிறிது மந்தமான சூழலில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத சூழல் நிறைவான முறையில் இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது வெற்றியை சிறப்பாக கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகும். சக ஊழியர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்ப உறவுகளிடமிருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். சகஜ நிலை குடும்பத்திற்குள் ஏற்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவதும் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. பெண்மணிகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணவரவு நிறைவாக இருக்கும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது.
அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கலைத்துறை என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற திறமைகள் வெளிப்படுகின்ற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக வலிமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் மேம்பட்ட சூழலோடு உற்சாகம் நிறைந்த தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குருச்சந்திரன் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருப்பதும், ராசிநாதன் அபாரமான முறையில் வலுப்பெற்றிருப்பதுமான சூழல்ல வளர்ச்சிகள் மேம்படுகிற தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். மன துணிவோடு எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். அனைவராலும் மதிக்கப்படுகிற சூழல் உருவாகும். தேவையற்ற மனக்கவலைகள் ஏற்பட்டு விலகும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணம் கூடுதலாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். எதிர்பாராத செலவுகள் உருவாகலாம். உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பான முறையில் பலனளிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகள் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலைதூக்கும். அவற்றை லாபகமாக கையாண்டு சிறப்பாக சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமாக ஒற்றுமை மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது உற்சாகமான சூழலுக்கு வழிவகுக்கும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் நல்லது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்மணிகளுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். கவனத்தோடு இருங்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிறப்பாக எதுவும் இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள் மேன்மை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் கூடுதல் அனுகூலமும் புகழும் வெளிப்படுகிற தன்மைகள் நிச்சயம் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு நிதானம் தேவைப்படுகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான கிரக வல்லமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? புதுவிதமான எண்ணங்களோடு புரட்சிகரமான செயல்பாடுகளை செய்து அனைவராலும் புகழப்படுகிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ஏற்கனவே ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பதோடு அல்லாமல் இன்றைய நாளில் வளர்ப்பறை சந்திரனோடு இணைந்து ராசியை பார்ப்பதும், ராசியினுடைய தைரிய தன்னம்பிக்கை ஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் குருவின் தொடர்பை பெற்று வலிமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். யாராலும் குறை சொல்ல முடியாத அளவு உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பான ஒரு சூழலில் இருக்கும். மனச்சங்கட்டங்கள் முழுவதுமாக விலகும். மனோதைரியம் கூடும். எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது சார்ந்த பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். கோபதாப பிடிவாத குணங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களால் இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல்கள் இருந்தாலும் முடிவில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களால் சாதகமான சூழல்கள் உண்டு. வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உற்சாகத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு பின்பு விலகும். அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். உறவுகளோடு பக்குவமாக பேசுவது நல்லது. குறிப்பாக வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை சார்ந்த அமைப்புகளில் பணியாற்றுகிற அன்பர்கள் புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் ஏற்படும். பெண்மணிகள் கோபத்தை குறைத்து பக்குவமாக பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டமாக இன்றைய தினம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றம் உண்டு.
மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அதிக முயற்சிக்கு பிறகு பூர்த்தியாகின்ற தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு பயணங்கள் அனுகூலமாக அமைகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மதிப்பு மிகுந்ததான சூழலோடு பெரிய அளவிலான மாற்றங்களையும் உறுதியாக நீங்கள் விரும்பக்கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக கிரக சஞ்சாரங்கள் அனைத்தும் வெற்றிகரமான சூழலையே கொடுக்கும். தனஸ்தானம் குருவின் தொடர்போடும் 6ஆம் இடம் சந்திரனுடைய தொடர்போடும் இருப்பது உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு உயர்ந்ததான சூழலை கொடுக்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக கொடுக்கும். அனைத்திலும் வெற்றிகரமான சூழல்கள் இருக்கும். நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து முடித்து மிக மேம்பட்டதொரு உறுதியான நல்ல பலன்களை உயர்வாக பெற இருக்கிறீர்கள். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். செவ்வாயினுடைய செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் நிறைவாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். அனைத்திலும் உற்சாகம் மேம்படும். பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. நண்பர்களும் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் நிறைவாக கிடைக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் சிறப்பாக கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களும் உண்டு. குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் எல்லாவிதமான அனுகூலத்தையும் பெறலாம். குழந்தைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சிறப்பு. இன்றைய நாளில் பெண்மணிகளுக்கு தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்குவதற்கான சூழல்களும் உண்டு. மனதளவில் உற்சாகம் மேம்படும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் உயரும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் தேடி வரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான சூழல் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக, அனைத்திலும் உயர்வுகள் நிறைந்த அனைவராலும் புகழப்படுகிற தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய அனைத்து விதமான குறிக்கோள்களுக்கும் உகந்ததான ஒரு மதிப்பு மிகுந்த சூழல் ஏற்படுகின்ற நாளாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய தினத்தை சொல்லலாம். குறிப்பாக அதிர்ஷ்ட பாவகத்தில் 2 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் வலுப்பெற்று சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் உத்வேகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குழந்தைகளால் அனுகூலத்தை கொடுக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டு. இணைய வழி வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழில்துறையினருக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உண்டு. உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி சிறப்பாக நடப்பது. இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் போன்ற துறைகளில் நல்லதொரு அனுகூலத்தையும் வருமானத்தையும் பெறுவது என உற்சாகம் மிகுதியாக உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்வீர்கள். மனோ தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செய்து அதிக நன்மை பெறுவீர்கள். போட்டி பந்தயங்களில் தேவையில்லாமல் ஈடுபடுவதை தவிர்ப்பது சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதும், சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடப்பதும் நன்மை தருவதான சூழலாக அமையும். கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். அனைத்து விதமான தொல்லைகளும் நீங்குகின்ற நாளாக, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்லதொரு உயரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக பெண்மணிகள் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவோடு செயல்படுவீர்கள்.
கலைத்துறை அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் உள்ளவர்கள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்கள், இளைஞர்கள் நல்லதொரு உயர்ந்ததான இடத்தை தொடக்கூடிய தினமாக, கும்பத்திற்கு குறைகள் விலகுகிற நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகிற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? மேம்பட்டதான ஒரு சூழலை கொடுக்க இருக்கிறது. அனைத்திலும் உற்சாகமும் மதிப்பையும் உறுதியாக கொடுக்க போகிறது. பேச்சாற்றல் மூலம் எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் சமாளித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். அறிவுரோடும் அனுசரித்து பழகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீண்ட ஆலோசனைக்கு பிறகே அனைத்திலும் வெற்றியும் உங்களுக்கு அனுகூலமான தன்மைகளும் ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் சிறிது சங்கடங்களை உருவாக்கலாம். வெளியூர் வெளிமாநில பயணங்களில் நல்லதொரு வெற்றிகரமான தன்மைகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பான முறையில் இருக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நல்லதொரு நிறைவான ஆதாயத்தை பெற இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல அனுகூலமான தன்மைகள் உண்டு. குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் இருக்கும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உருவாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறை என்பர்கள் பணியிடங்களில் புகழ் பெற இருக்கிறீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சுபகாரியம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. புத்திரபாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி மேம்படும். குழந்தைகளால் நன்மை உண்டாகும். பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையும். அரசியலில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சந்தோஷமான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக, மீனத்திற்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு மேம்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.